ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வழியில் நம்ம போயினே இருக்கிறோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்கணும்னு வைங்க. அது வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ போயினே இருக்கிறோம், திடீர்னு டைம் என்ன அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் டைம் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் டைம். இப்போ மணி என்ன அப்படின்றது அர்த்தம். வாட் இஸ் டைம்னா மணி என்ன. அதிலே நீங்கள் இப்படியும் கேட்கலாம். இப்போ டைம் என்ன ஆகுது, வாட் இஸ் டைம் நவ். அதிலே வந்து நவ் போட்டுக்கினீங்கன்னா இப்போ டைம் என்ன ஆகுது. ஓகேங்களா, வாட் இஸ் டைம் நவ் அப்படின்லாம். அதே மாதிரி இப்போ டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குனாக்க, மே ஐ நோ வாட் இஸ் டைம் நவ் அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது டைம் என்ன இப்போன்றது அர்த்தம். இப்போ டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா மே ஐ நவ் வாட் இஸ் டைம் நவ். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்தது என்னன்னா, இப்போ எங்கேயாவது போகிறீங்க, இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ யாராவது வராங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ சொந்தக்காரர் இல்லாத வேற யாராவது இருந்தாங்கன்னா கமின் அப்படின்னு சொல்லலாம். கமின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கமின்னா உள்ளே வாங்க அப்படின்றது. உள்ளே வாங்க அப்படின்றது தயவு செஞ்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு நிறைய நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டுங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும்னா தயவு செஞ்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுங்களா. அப்போ வந்து கமின் ப்ளீஸ். கமின் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு உள்ளே வாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது என்ன, அடுத்த சென்டென்ஸ் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் யாராவது போயினே இருப்பீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு உங்ககிட்ட வேறு யாராவது கேட்குறாங்கன்னு வைங்க. நீங்கள் வந்து இப்போ அவங்க ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க, ஃபைன் அப்படின்னு சொல்வீங்க. நீங்களும் திருப்பி நான் அவங்கள ஹவ் ஆர் யூன்னு கேட்க முடியாது. நீங்கள் வந்து அப்போ எப்படி கேட்கணுன்னா வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா, வாட் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். வாட் அபவுட் யூ அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க எந்த பதில்னாலும் சொல்லலாம். இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா மீ ஆல்சோ ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட நல்லா இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, மீ ஆல்சோ ஃபைன் ஆர் ஜஸ்ட் ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம வேற ஒரு சென்டென்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.